அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். டிஆர்பி 2025 கல்வி உளவியல் இந்த ஒரு தலைப்புல நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யூனிட் 1 வீடியோ முடிஞ்சது. யூனிட் 2ல இது பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2ல நம்ம 25 கேள்விகள் கொடுத்திருக்கோம். இந்த 25 கேள்விகளை நீங்க சரியா படிங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த 25 கேள்வி சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால கண்டிப்பா பதில் எழுத முடியும். இது போல நிறைய வீடியோக்களுக்கு நம்மளுடைய வாகை சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் வாட்ஸ்அப் குழுவுல இணையாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு, அதுல இணைஞ்சுக்கோங்க. நாம அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ண போறோம். நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ கல்வி உளவியல்ல நீங்க நிறைய மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம். அதனால மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த கேள்விகள் எல்லாம் தெரிஞ்சு நல்ல மதிப்பெண் வாங்கட்டும். நீங்க எல்லாருமே முதுகலை ஆசிரியர்களா வர்றதுக்கு வாகை சுடரின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த பார்ட் 2ல என்னென்ன 25 கேள்விகள் இருக்குது அப்படிங்கறத வாங்க பாத்துறலாம். டிஆர்பி 2025 யூனிட் 2 Philosophical and Sociological Foundations of Education Part 2 பார்க்கிறோம். முதல் கேள்வி, காந்தியின் பாடத்திட்டத்தில் கைத்தொழிலுக்கு மைய இடம் அளிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன? தலை, இதயம் மற்றும் கைகளை ஒருமிக்க இணைக்க. Gandhi's curriculum placed craft at the core, mainly to integrate head, heart and hand. இரண்டாவது, தாகூர் ஆசிரியரின் பங்கை எவ்வாறு வலியுறுத்துகிறார்? படைப்பாற்றலை வளர்க்கும் தோட்டக்காரராக. தாகூர் emphasized the role of the teacher as gardener nurturing creativity. அடுத்து, விவேகானந்தர் கல்வியை எதனின் வெளிப்பாடாக கருதினார்? மனிதனில் ஏற்கனவே உள்ள முழுமையின் வெளிப்பாடு. விவேகானந்தா regarded education as the manifestation of perfection already in man. அரவிந்தரின் கூற்றுப்படி உண்மையான கல்வி எங்கிருந்து தொடங்கப்பட வேண்டும்? பிறப்பதற்கு முன் தாய்வழி வளர்ச்சி மூலம். According to Aurobindo, true education should begin before birth through maternal development. கிருஷ்ணமூர்த்தி பாடசாலைகளில் ஒப்பீடு செய்வது எதை உருவாக்கும் என வாதிட்டார்? சராசரி நிலையையும் சச்சரவையும் உருவாக்கும். Krishnamurti argued that comparison in schools breeds mediocrity and conflict. அடுத்து வெஸ்டர்ன் எஜுகேஷனல் பிலாசபர்ஸ் பத்தி பார்க்கிறோம். பிளாட்டோவின் சிறந்த சமுதாய கொள்கையில் காவலர்கள் தங்களது பங்கு பெறுவது எதன் மூலம்? கல்வி மற்றும் தத்துவ புரிதல் மூலம். Plato's ideal society assigns guardians their role through education and philosophical insight. பெர்னார்ட் ரசலின் கல்விக் கொள்கை முக்கியமாக எதை வலியுறுத்துகிறது? விமர்சன கேள்விகள் மற்றும் அறிவியல் மனப்பாங்கு. பெர்னார்ட் ரசல்ஸ் எஜுகேஷனல் தாட் emphasized critical inquiry and scientific temper. பெஸ்டலோஸின் பொருள் அடிப்படையிலான பாடம் ஆப்ஜெக்ட் லெசன் அணுகுமுறை எதிலிருந்து துவங்குகிறது? உறுதியான பொருள்களின் நேரடி அனுபவத்திலிருந்து. Pestalozzi's object lesson approach begins with direct experience of concrete things. ரூசோவின் எமில் நூல் குழந்தை முதன்மையாக எதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது? இயற்கை விளைவுகள் மற்றும் ஆராய்ச்சி. Rousseau's Emily advocates that the children learn chiefly through natural consequences and explorations. Probel
எதில் முதன்மையாக பெயர் பெற்றவர்? முதல் மழலை பள்ளி கிண்டர் கார்டன் நிறுவியதற்காக. Froebel is best known for funding the first kindergarten. மாண்டிச்சோரியின் தயாரிக்கப்பட்ட சூழல் என்பது எதனை குறிப்பிடுகிறது? சுயத்திறன் வளர்க்கும் குழந்தை அளவிலான பொருட்கள். Montessori's prepared environment is characterized by child-sized materials fostering independence. ஜான் டூயின் படி கல்வி என்பது எதற்கு சமம்? வாழ்க்கையே அனுபவத்தின் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு. ஜான் டூவி equated education with life itself, a continuous reconstruction of experience. அடுத்து ரூசோவின் படி முறையான கல்வி எப்பொழுது தொடங்க வேண்டும்? 12 வயதில். According to Rousseau, formal instruction should begin at about age 12. பெஸ்டாலோசியின் தலை, இதயம், கை என்ற நெறிமுறை எதை ஒருங்கிணைக்கிறது? அறிவாற்றல், நெறியியல், உடற்திறன்கள். Pestalozzi's motto, head, heart, hand integrates intellectual, moral and physical faculties. ரசல் கூறுவதில் மத கோட்பாடு அடிப்படையிலான கல்வி கேடானது ஏன்? அறிவு சுதந்திரத்தை ஒடுக்குகிறது. ரசல் believed that dogmatic instruction is harmful because it stifles intellectual freedom. அடுத்த தலைப்பு innovations, experiments in education. ஜான் டூயி சிகாகோ பல்கலைக்கழகத்தில் நிறுவிய லெபார்டரி பள்ளி எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது? அனுபவ அடிப்படையிலான முற்போக்கு கல்வியை பரிசோதிக்க. John Dewey's laboratory school at the University of Chicago was established to test progressive experience-based learning. மாண்டிச்சோரி முறை எந்த முக்கியமான புதுமையை அறிமுகப்படுத்தியது? தானாக சரிபார்க்கக்கூடிய கற்பித்தல் பொருட்கள். The Montessori method introduced which key innovation? Didactic self-correcting materials. Froebelin பரிசுகள் மற்றும் தொழில்கள் எதை காண நோக்கப்பட்டன? விளையாட்டு நடவடிக்கைகள் மூலம் அப்டிராக்ட் சிந்தனையை வளர்த்தல். Froebel's gifts and occupations were designed to develop abstract reasoning through play activities. அமெரிக்காவில் 1933 முதல் 41 நடைபெற்ற 8 ஆண்டுகள் ஆய்வு எதனை நிரூபித்தது? முற்போக்கு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் கல்லூரி புலமையில் நன்றாக செயல்பட்டனர். The 8-year study from 1933 to 41 in the United States mainly demonstrated that progressive high school graduates performed well in college admissions. அடுத்ததாக A.S. நீல் நிறுவிய சம்மர்ஹில் பள்ளி எதற்காக மிகவும் பிரசித்தி பெற்றது? சொந்த மாணவராட்சி மற்றும் விருப்பமான வகுப்புகள். Summerhill, funded by A.S. Neil, is best known for its practice of student self-government and optional classes. அடுத்த தலைப்பு sociological basis of education. சமூகமயமாக்கல் என்பது தனிநபர்கள் எதை செய்வதற்கான செயல்முறையாகும். சமுதாயத்தின் ஒழுக்கங்கள், மதிப்புகள் மற்றும் கடமைகளை உள்வாங்குகிறார்கள். Socialization is the process by which individuals internalize norms, values and roles of society. அடுத்த கேள்வி, ஒரு சமூக மேலாண்மையில் நபர்கள் அல்லது குழுக்களின் செங்குத்து போக்கு நகர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமூக இயக்கம். Vertical movement of individuals or groups
within a social hierarchy is termed social mobility. வளங்கள் மற்றும் அதிகாரத்தின் அடிப்படையில் சமூகத்தை அடுக்கடுக்காக பிரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமூக அடுக்கமைப்பு. The division of society into hierarchical layers based on resources and power is called social stratification. சமூக நீதிக்கான ஒரு கருவியாக கல்வி செயல்படுவது முதன்மையாக எதை நோக்கமாக கொண்டுள்ளது? வாய்ப்புகளை சமமாக பகிர்வு செய்தல். Education as an agent of social justice seeks primarily to distribute opportunities equally. கடைசி கேள்வி, ஒரு குழாய் பணியாளரின் மகள் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக மாறுகிறாள் என்றால் இது எந்த வகையான சமூக இயக்கத்தை குறிக்கிறது? தலைமுறை இடையே உயர்வான நகர்வு. Which form of social mobility is illustrated when a plumber's daughter becomes a neurosurgeon? Intergenerational upward. So that's it. இன்னைக்கான 25 கேள்விகள் இத்துடன் முடியுது. நீங்க இந்த 25 கேள்விகளையும் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனா நம்ம PDF கொடுக்கும்போது நீங்க அதை பிரிண்ட் அவுட் போட்டாச்சும் படிக்கலாம். சோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லாம நிறைய டெஸ்டும் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாகிசூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க for more videos. We'll see in the next video. நன்றி, வணக்கம்.